சாம்ஸ் 99 எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். அதில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்கணும், இல்லைன்னா அமைதியாக உட்காரணும் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஆமாம், இதுவரைக்கும் நாம் பார்க்கின்ற போது ஒரு மொபைல் ஃபோனில் தான் லைவ் எடுத்துன்னு இருந்தோம். அது கட் ஆகிறது, திருப்பி சவுண்டு சரியாக வராமல் இருக்கிறது, அப்படி இருந்துச்சு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் இப்போ தான் இந்த சர்வீஸ்லேருந்து நாம் கேமராவிலே லைவ் எல்லாம் எடுக்கப்படும். அதனால் செய்தியை பேசும்போது மைக்கில் வாசிக்க சொல்கிறது என்னன்னா ஒரு காரணம் இருக்கும் அதில். அதனால் அதை கடைப்பிடிக்கணும் நீங்கள். இப்போ ஆண்டவருக்கு பெரிதான கிருபையில் கடந்த நாட்களிலே நம்முடைய லைவ் எடுப்பதற்கும் நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவதற்கும் வேண்டிய ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அதில் சொல்லுங்கள். இப்போ அதில் தான் லைவ் போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இனி எல்லா மீட்டிங்ஸும் கூட அப்படி தான் நம்ம லைவாக எடுக்க போகிறோம். ஆமாம், எடுத்த லைவை இன்னும் ஒரு சேனலை நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் நிறைய ஷூட்டிங் நடக்க போகிறது. நிறைய மெசேஜஸ் எடுக்க போகிறோம், வர்ஷிப் எடுக்க போகிறோம், சாட்சிகளை எடுக்க போகிறோம். இன்னும் நிறைய பைபிள் கிளாஸஸையும் டீச்சிங்ஸையும் நாம் எடுத்து யூடியூப்பில் நாம் அப்லோட் பண்ண போகிறோம். இப்படி நிறைய பாரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த மாதத்தில் பார்க்கின்ற போது ஒரு இன்வெர்ட்டரை வாங்கியிருக்கிறோம், ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கிறோம், அப்படியே ஒரு சிஸ்டம் எல்லாமே வாங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், கர்த்தர் எப்படி இது செய்கிறோன்றது எங்களுக்கு புரியல. அதது தேவைகளை கர்த்தர் தான் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ரைட். இப்போ நம்ம படித்த வேத பகுதிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். இங்கே நாம் பார்க்கின்ற போது 3 நபர்கள் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது மோசே, 2வது ஆரோன், 3வது சாமுவேல். இந்த 3 பேரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்னும் பைபிளில் நிறைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் உண்டு. ஆனால் இந்த வசனத்தில் மட்டும் 3 நபர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதான காரியங்களை அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது நபர் மோசே. இஸ்ரவேலுக்கு நாயகனாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே நடத்தி கொண்டு கடந்து செல்கிற வேளையிலே அவர்கள் பட்சத்திலே அவர்களுக்காக முறையிட்ட முறைகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் 2 இடங்களிலே மோசே அவர்களுக்காக முறையிட்டதை நாம் பார்த்தோம். முதலாவது இடம் மாரா என்ற ஒரு இடத்துல ஜனங்கள் வரும்போது அங்கே அவர்கள் தண்ணி குடிப்பதற்கு தண்ணி இருக்கிறது. ஆனால் தண்ணி எப்படி இருந்துச்சுங்களா? கசப்பாக இருந்துச்சு, குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் தண்ணி இருக்குது, பட் அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் அந்த வாழ்க்கை அன்வான்டா இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது, யூஸ்ஃபுல்லா இல்லை. ஆமாம், யூஸ்ஃபுல்லா இல்லாத வாழ்க்கை யூஸ் ஆன வாழ்க்கையை மாறணும்னா ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும். அங்கே கூட யூஸ்லெஸ்ஸா இருந்த தண்ணி யூஸ்ஃபுல்லா தண்ணியாய் மாறினதற்கு காரணம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி முறையிட்டான் மோசே. முறையிடும் போது ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். மோசே, நீ ஒரு மரத்தின் கிளையை வெட்டி தண்ணியில போடு. உடனே தண்ணி, கசப்பான தண்ணி மதுரமாய் மாறிவிட்டது. அப்பொழுது ஆண்டவருக்கு மோசே என்ன பண்ணினார்? முறையிட்டார். எப்போ ஆண்டவருக்கு முறையிட்டாரோ கர்த்தர் ஒரு வழியை காட்டினார், ஒரு வழியை திறந்தார். என வழி? மதுரமான தண்ணீராய் மாறுவதற்கு வழி. கசப்பான தண்ணி மதுரமாய் மாறி, ஒரு குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை கர்த்தர் மாற்றி போட்டார். அது எதனால மாற்றப்பட்டது என்று சொன்னால், தேவனை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் வழியை திறந்தார்.
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட அவ்வளோதான். நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உனக்கே உன் யூஸாக இல்லாவிட்டால், உன் குடும்பத்துக்கு நீ யூஸாக இல்லாவிட்டால் ஒரு மாறாவாய் இருக்கலாம். உன் மாற வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி முறையிடு. ஆண்டவரே, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னை யூஸ்ஃபுல்லாக மாட்டுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உன்னையும் யூஸ் பண்ண கர்த்தர் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்போ மோசே கர்த்தரை நோக்கி முறையிட்டான். இது கடந்த வார செய்தி. இந்த வார செய்திக்கு நம்ம போக போகிறோம். ரெண்டாவது தண்ணீரை நாம் பார்க்கின்றோம். ரெஃபிதீம் என்ற இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வந்தார்கள். இங்கே சுத்தமாக தண்ணி இல்லை. மாறாவுலன்னா தண்ணி இருந்துச்சு, ஆனால் அது தண்ணி குடிக்க முடியாத தண்ணி. ஆனால் ரெஃபிதீம் என்ற இடத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது சுத்தமாக தண்ணியே இல்லை, காய்ந்து போய் இருக்கிறது, மலைகளும் இருக்கிறது. ஆமாம், ஒரு கல்கள் பாறைகள் தான் நிறைந்திருக்கிறது, ஆனால் தண்ணியே இல்லை அங்கே. அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? முறுமுறுத்தார்கள். மோசேவை கல் எடுத்துக்க நாங்கள் அடிக்கிறோம், கொல்லறோம் அப்படின்னுட்டு. அப்பொழுது மீண்டும் மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் நான் நடத்திட்டேன். இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. இந்த ஜனங்களை என்னை கொல்ல போகிறாங்க, வெறி கோபத்தோடு இருக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று மோசே ஆண்டவரோடு முறையிடும் போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் கையில் என்ன இருக்குதுப்பா? கோல் இருக்குது. நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த பாறை அடி, அதுலேருந்து தண்ணி வரும். பைபிள் சொல்லுது, அந்த பாறைக்கு முன்னாடி நான் நிற்பேன், அதை அடித்த உடனே அதுலேருந்து தண்ணி வரும். இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஆண்டவர் தண்ணியை ஜனங்களுக்காய் கொடுத்தார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? நீங்கள் ஆமேன் சொல்லவே மாட்டீங்க. ஆமேன் சொல்லலைன்னா கத்தாவே அவங்கள ஆசீர்வதிக்காதீங்க அப்படின்றேன். ஆமேன் சொல்கிறவங்கள கத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்களா? சொல்லவே மாட்டீங்களே, வாயை திறக்கவே மாட்டீங்களே. ஆமேன் சொல்லி பழகுங்க. ஆமேன்ன்றது இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் தான் ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மோசே முறையிடும் போது கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். மோசேவு மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கூட கர்த்தரை நோக்கி உங்கள் சூழ்நிலை பாராமல், உங்கள் கஷ்டத்தை பாராமல், உங்கள் வேதனைகளை பாராமல், உங்களுடைய தோல்விகளை பாராமல், கர்த்தாவே இதில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் விசுவாசத்தோடு உண்மையாக முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முறையிட்டு ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் மோசேவுக்கு இறங்கின அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மோசேவின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தவர் உங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ஆனால் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறதில்லை. அதுக்கு மாறாக மனுஷர்களை நாம் நாடுவது, மனுஷர்களை தேடுவது. ஆண்டவரை கிட்ட கேட்கறத விட்டுறோம், மனுஷர்கள் பின்னாடி போகிறதை ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் நமக்கு நடக்க வேண்டிய அற்புதம் நடக்காமல் தடைபடுகிறது. நீயும் நானும் கூப்பிட வேண்டியது, முறையிட வேண்டியது, பார்க்க வேண்டியது, துதிக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்களானா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்னும் ரெண்டு நபர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்ட அந்த சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆமாம், ரெண்டாவது ஆரோன். சொல்லுங்க, யாரு? இப்போ முதலாவது ஆரோன் யார் என்று தெரியணும் அல்லவா உங்களுக்கு? மோசே யாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஆரோன் யார் சொல்லுங்க? மோசேவனுடைய அண்ணன், மோசேவனுடைய சொந்த அண்ணன் தான் ஆரோன். கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லலாம். அப்பா மைக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் மோசேவுக்கு அண்ணன், பெரியவன். ஆரோனையும் கர்த்தர் அழைத்தார். யாருக்கு உதவியாக? தம்பிக்கு உதவியாக, மோசேவுக்கு உதவியாக. என்ன உதவி? மோசே ஐயோ, நான் எகிப்து தேசத்துக்கெல்லாம் போக முடியாது, நான் திக்கு நாக்குள்ளவன், பேச திறமை இல்லாதவன், நான் ஞானம் இல்லாதவன், ஐயோ நானெல்லாம் போக முடியாது. இஸ்ரேல் ஜனங்களே
எகிப்தி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக எந்த வகையிலும் நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய சகோதரனா இருக்கிற ஆரோனை உனக்கு துணையாய் அனுப்புகிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி மோசேவுக்கு துணையாக போன மனிதன் தான் ஆரோன். அப்படின்னா மோசே ஒருவர் மட்டுமல்ல, மோசேவோடு ஆரோன் கூட இருக்கிறார். ஆனால் லீடர் என்ன மோசே தான் பார்க்குறோம். ஆனால் மோசேவுக்கு பேக் போனாக ஆரோன் இருக்கிறதை பார்க்கலாம். அந்த வசனத்தை காமிச்சு கொடுக்குற பார்த்துட்டு அவர் எங்கே முறையிட்டார் என்று நம்ம பார்க்கலாம். வாங்க, யாத்ரியாகம் எக்ஸோடஸ் சாப்டர் 6, ஆமாம் நம்ம 4 அதில் வாங்க, 4ஆம் அதிகாரத்தில் வந்தீங்களா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ அவனோட பேசி உன் வாயில் வார்த்தைகளை போடு, அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அல்லேலூயா. ஆமா, ஆரோனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரா? ஒரு வாயாக பயன்படுத்தினாராம். பேசுறது அப்படின்னா மோசே என்ன டைரக்ட் பண்றாரோ மோசேவுக்கு ஆண்டவர் டைரக்ட் பண்ணுவார். நல்லா பாருங்க, மோசேவுக்கு ஆண்டவர் டைரக்ட் பண்ணுவார். மோசே ஆரோனை டைரக்ட் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் கேட்குறாரோ அதை ஆரோன் கிட்ட சொல்வார். ஆரோன் அதை ஜனங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இதில் 14ஆம் வசனத்தை கூட வீட்டில் வாசித்து பார்த்தீங்களன்னா அந்த 14ஆம் வசனத்தில் கிளியராக இருக்கும். அங்கே ஆரோனும் துணையாய் உனக்கு அனுப்புகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறதான காரியங்களிலே மோசே மட்டுமல்ல, மோசேவுக்கு உறுதுணையாக துணையாக தன்னுடைய சொந்த சகோதரன், சொந்த அண்ணன், ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர்கள் மோசேவும் ஆரோனும். ஆமாம், சொந்த அண்ணனையே ஆண்டவர் கூட அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போது மோசேவுக்கு அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிற வரைக்கும் மோசேவுக்கு அன்றாக அண்ணன் வேலை செஞ்சான். இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுங்க, என்ன ஆசாரியன்? பிரதான ஆசாரியன். திருப்பி பிரதான ஆசாரியன் மோசே இல்லை, ஒரு லீடர் தான் மோசே. ஆனால் பிரதான ஆசாரியனாக ஆண்டவராகிய தேவன் ஆரோனை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த தம்பிக்கு உறுதுணையாய் இருந்த இந்த ஆரோன் பிரதான ஆசாரியனாய் வேலை பார்த்தான். முதல் பிரதான ஆசாரியன் யார் என்று சொன்னால் வேதத்திலே ஆரோன் தான். இந்த ஆரோன் ஆண்டவரை நோக்கி எப்படி முறையிட்டான், எங்கே முறையிட்டான், எதற்காக முறையிட்டான், யாருக்காக முறையிட்டான் என்று பார்க்கலாம். கடந்து போல வாங்க. என்னாகும் சங்கியா காண்டம், நம்பர்ஸ் வேகமாக எடுத்துக்கொள்ளுவோம். என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு காரியத்தை நாம் படிக்க முடிகிறது. என்னாகும் 16ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து 46, 47 வசனத்தை வாசிக்கலாம். மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய
அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இங்கே என்ன நடந்தது? இந்த 16ஆம் அதிகாரத்திலே, இந்த என்னாகும் 16ஆம் அதிகாரத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு லேவிய கோத்திரத்திலிருந்து கோராகு என்ற ஒரு நபர் விரோதமாய் எழும்பினார். அவர் ஒருவர் விரோதமாக எழும்பியிருந்தால் ஓகே, அவரோடு கூட 250 பேர் விரோதமாய் எழும்பினார்கள். யாருக்கு விரோதமாக? மோசேவுக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. எதுக்காக அப்படி எழும்பினார்கள் என்று சொன்னால், அண்ணன் தம்பி உங்களை மட்டும் ஆண்டவர் ஏற்படுத்தினாரா? நீங்களே இந்த ஊழியத்தை செய்யணுமா? நீங்களே பரிசுத்தவான்களா? உங்களையே கர்த்தர் அழைச்சாரா? நாங்களும் லேவிய கோத்திரம் தானே, எங்களுக்கு ஏன் ஆண்டவர் ஊழியத்துக்கு எங்களுக்கு இல்லை? நீங்களும் கொஞ்சம் தள்ளுங்க, நாங்களும் அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்ட்டு போட்டியாக ஆரோனுக்கும் மோசேவுக்கும் விரோதமாக எழும்பினார்கள். அப்பொழுது மோசே ஆரோன் அவங்ககிட்ட சண்டை போடல. சரி வாங்க, அப்படி உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தால் நீங்கள் செய்யுங்க, நோ ப்ராப்ளம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். உங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தால் நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு மோசே ஆரோனும் அந்த எழுப்பினார்களே ஆப்போசிட்டாக அவங்கள எல்லாரையும் அந்த தேவனுடைய பிரத்யட்ச கூடாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் போகலாம், ஆண்டவர் தான் அதுக்கு நியாயம் தீர்ப்பார், ஆண்டவர் தான் யாரை ஏற்படுத்தினாரோ சொல்வார் என்று சொல்லி பிரத்யட்ச கூடாரத்திற்கு முன்பாக எல்லாரும் கடந்து போக ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து என்ன பண்ணது தெரியுமா பிரியமானவர்களே? தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து அது அக்கினி மதில்களாக இறங்கி, அக்கினியாக இறங்கி அநேகர்களை அக்கினி பட்சித்து போட்டது. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் அக்கினியிலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க, அக்கினிக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. ஆப்போசிட்டாக எழும்புனவங்க அக்கினிக்கு தப்பிச்சு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை இந்த பூமி வாயை திறந்துச்சு, அப்படியே உள்ளே மிழுங்கிச்சு. சோத்திரம். அல்லேலூயா. இந்த 16ஆம் சாப்டரில் அந்த நான் சொல்கிறது அத்தனையும் இருக்குது. இப்படி ஜனங்களை அப்படி 250 பேர் செத்தாங்க. யாரெல்லாம் மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி பேசினாங்களோ அவங்கள அத்தனை பேரையும் ஆண்டவர் கொண்டு போட்டார். இது எப்போ இந்த சம்பவம் நடந்துச்சோ இஸ்ரேல் ஜனங்க பார்த்தாங்க, ஏய் எவ்வளோ ஜனங்களை கொண்டாங்கடா இவங்க அப்படின்னு ஆண்டவரையும் மோசேவையும் ஆரோனையும் திட்ட ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு கூட நிறைய நடக்குது, இப்படி சபைகளில் சர்ச்சஸில் நடக்குது. இன்றைக்கி நிறைய கோர்ட்டில், போலீஸ் ஸ்டேஷனில், கிராமத்தில் பிரிவினைகள். எதுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு நானும் லீடர் ஆகிடணும், நானும் சர்ச்சை நடத்தணும், நானும் அப்படின்ட்டு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு அகைனிஸ்டாக அந்த சபையிலிருந்து இல்லைனா அந்த கம்யூனிட்டியிலிருந்து எழும்பி அப்படி செய்யக்கூடாது. ஒருவேளை கர்த்தர் உன்னையும் ஊழியம் செய்ய சொன்னார்னா வேறு இடத்துல போய் ஆரம்பித்து ஊழியம் செய்யலாம். அந்த சபையை கலாட் பண்ண தேவை இல்லை, ஆப்போசிட் பண்ண தேவையான பண்ணக்கூடாது இல்லை. அங்கேயே எழும்புறது, நீயா பெரியவன் நானா பெரியவன், யா மூலமாக செய்யணும், ஊழ் மூலமாக செய்யணும், நீ இறங்கிடு. இதெல்லாம் ஒரு போஸ்ட் கிடையாது. ஊழி என்பது ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மாற்றினே இருக்கிற போஸ்ட் கிடையாது. நிறைய போஸ்ட்டு சபையில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. சபையில் போஸ்ட் கீஸ்டெல்லாம் எது இருக்கக்கூடாது, சபையில் இருக்க வேண்டியது பொறுப்புகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? சபையில் போஸ்ட் இருந்தால் பிரச்சனை, சபைகளில் போஸ்ட் இருக்கக்கூடாது, பதவிகள் இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக பொறுப்புகள் இருக்க வேண்டும், அதுக்கு மாறாக தரிசனம் இருக்க வேண்டும், அதுக்கு மாறாக தேவனுடைய அழைப்பு இருக்க வேண்டும், தேவனுடைய நடத்துதல் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத இடத்துல இப்படி நடக்கும். பிரியமானவர்களே, அந்த இடத்துல அழைத்தது மோசேவையும் ஆரோனை மட்டும்தான் தேவன் அழைத்தாரே தவிர லேவியர்களிலே இனி யாரையும் அழைக்கவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அழைக்கப்படாதவர்கள் எழும்பி நின்றால் இப்படி தான் நடக்கும். பிரியமானவர்களே, அப்போ மோசே ஆரோனும் தப்பு செய்யல, அந்த ஜனங்கள் தான் 250 பேர் தான் விரோதமாக எழும்பினார்கள். அதுக்கு ஆண்டவருடைய கோபம் இறங்கி வந்தது. யான் ஜனங்கள் நான் ஏற்படுத்தினேன், இவர்களுக்கு விரோதமாக எவன் எழும்ப சொன்னது?
கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அக்னியில் கொஞ்சம் பேர் சுட்டெரிச்சிட்டாரு, கொஞ்சம் பேர் வாயை திறந்து பூமி அவங்கள மிழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துடலாமே. ஆமாம், என்ன ஆகும் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, இடம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆனாங்க? இப்படி பண்ணது யாரு? கோராகுன்ற மனுஷன் தவறு பண்ணா, அந்த மனுஷ வார்த்தை கேட்டுன்னு 250 பேர் அவனுக்கு ஒத்தாசையா பேசி நின்று அவங்க மோசேவுக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பல, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாகவோ கோபமாகவோ இல்லாவிட்டால் அவரை இறக்கி நான் ஊழியக்காரனா அப்படி ஊழியம் செய்வதல்ல. நீ ஒரு பாஸ்டர்கிட்ட உருவாகி கத்துட்டு விசுவாசியை மாறி நீ ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி நிறைய இருக்குது, ஊழியம் செய். அது நல்ல ஒழுக்கம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீயே இறங்குடா நான் இங்கே ஏறுறேன் அப்படின்ற இறக்கி ஏறுற பதவி கிடையாது. அது உலகத்தில் இருக்கும், ஆனால் சபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அப்படி தான் நடக்குது. என் மூலமாக நடக்கணும், ஆமாம் அவர் மூலமாக நடக்கணும், இவர் தான் தலைவராக இருக்கணும், அவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய சண்டை போட்டுக்கிறாங்க இன்னைக்கு. நான் சொல்கிறேன், சபைக்கு தலைவர் ஒருவரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த தலை என்ன சொல்லுதோ இந்த ஆளும் கேட்கணும், இவக்கானுக்கிற ஆளும் கேட்கணும், எல்லாரும் அவருடைய தலைக்கு கீழே தான் வேலை செய்யணும். நானே தலையாகிறேன், நானே லீடர் ஆகிறேன், நானே நடத்தணும் அப்படின்னு எப்போ நம்ம சிந்தனையில் வருதோ அப்போ தலை மேலே ஏறி உக்காந்துக்கிறேன்னு அர்த்தம். நீ எப்போ நீ தலை மேலே ஏறி உக்காரி ஆண்டர் தலை மேலே ஆண்டவர் வைப்பார தலை மேலே உக்காந்துக்கடா அப்படின்னு, அங்கே தான் ஆண்டவருடைய கோபம் வரும். பிரியமானவர்களே, இங்கே அப்படி தான் நடந்துச்சு. ஆமாம், மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பினவர்களை என்ன பண்ணுச்சு? பூமி திறந்துச்சான், அப்படியே ஓப்பன் ஆச்சான். பூமி அப்படியே உள்ளே போயிட்டாங்களாம், அப்படியே முடிச்சு. சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல வேலை. ஆமாம், குயி தோண்ட வேலை இல்லை, ஜேசிபிலோ இல்லைன்னா அடக்கம் பண்ண வேலை இல்லை, உயிரோடவே அடக்கம் பண்ணிக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். ஹல்லேலூயா. உயிரோடவே அடக்கம் பண்ணிடுவார். இப்படி பட்டவங்கள உயிரோடவே அடக்கம் பண்ணிடுவார். ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆண்டுடைய திட்டத்துக்கும் ஆண்டுடைய சபைக்கும் எந்த நபர் எழும்புறாங்களோ, நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, நிறைய சபைகளிலிருந்து அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் ஊரில் ரொம்ப பிரச்சனை ஆகுது, நாங்கள் 2 பார்ட்டி ஆகிட்டோம் பாஸ்டர், அதனால் எங்கள் பார்ட்டிக்கு நீ பாஸ்டராக வந்து சபை நடத்து பாஸ்டர் அப்படின்னு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அப்படி கூப்பிட்ருக்காங்க என்ன. எங்கள் ஊரில் 2 ஆயிடுச்சிங்க பாஸ்டர், அதனால் அவங்க ஒரு பார்ட்டி நாங்கள் ஒரு பார்ட்டி, நான் அங்கே போகிறதில்ல, அவங்க இங்கே வரமாட்டாங்க, அதனால் எங்கள் ஊருக்கு நீங்களும் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படியெல்லாம் ஆரம்பிக்க முடியாதையா, ஊழியம் எல்லாம் சண்டை போட்டுன்னு போட்டியாக, ஆமாம் பார்ட்டியை பிரிச்சுன்னு இங்கே ஒரு சபை அங்கே ஒரு சபை அப்படியெல்லாம் கிடையாது. தேவ திட்டம் இருக்கணும், தேவ தரிசனம் இருக்கணும். ஊழியம் என்பது பிரித்து செய்கிறதல்ல, ஒன்றாக இணைந்து செய்கிறது தான் ஊழியம். நிறைய பேர் சொல்லிடுவாங்க, என்னை கூப்பிட்டுருக்குறாங்க நிறைய பேர், அவங்களுக்கு அத்தனை பேருக்கு தான் சொல்லுவேன்,
அப்படி பிரிவினை இல்லை இடத்துல வந்து ஊழியம் செய்தாலும் ஊழியம் நடக்காது, இன்னும் பிரிவினை பெருகும். அங்கே தேவன் மகிமைப்பட மாட்டார். பிரியமானவர்களே, போட்டிக்கா சர்ச்சு கட்டுறது, போட்டிக்கா ஊழியம் பண்ணுறது, போட்டிக்காக இந்த தாட்டில் நீ ஊழியம் பண்ணால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஊழியம் என்பது தேவ ராஜ்யத்தை கட்டுவது, உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது. உன்னுடைய உன்னுடைய கோரிக்கைகளை இப்படியெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்றது அல்ல. தேவனுடைய மனசு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, ஊழியத்தில் தேவன் எதை விரும்புவார் அதை நீ அறிஞ்சு ஊழியம் செய்கிறது தான் ஊழியம். தரிசனம் இல்லாத இடத்துலலாம் கட்டி போகிறது இல்லை. சர்ச் இருக்கிற இடத்துல பக்கத்தில் நான் கட்டுறது கிடையாது. தட் இஸ் நாட் ஏ மினிஸ்ட்ரி. அப்படி செய்யக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. அது எந்த சபையாக இருக்கட்டும், அது எந்த சர்ச்சாக இருக்கட்டும், பிரியமானவர்களே, அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் என்ன பண்ணக்கூடாது? அகைன்ஸ்டா ஊழியம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவன் கிரியத்தக்க பலன் அவனோட கூட வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நியாயந்திருக்க கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நீயும் நானும் செய்ய வேண்டியது தேவ ராஜ்யத்தை கட்டுகிற வேலை. அல்ல சொல்ல மாட்டீங்களா? நான் முடிக்க போகிறேன். இப்படி நடந்துச்சு. ஆமாம், வாய் திறந்துச்சு. எது? பூமி வாய் திறந்து எல்லாரும் மிழுங்கி போட்டுது. ஒரு சிலர் எஸ்கேப் ஆகுறாங்க, மிழுங்கி போடாதபடிக்கு எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்கள வந்து வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி பட்சித்து போடுகிறது. தப்பிச்சிக்க முடியாது. அதுக்கு அர்த்த வசனம் பார்த்தீங்களன்னா, வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது. அல்லேலூயா. 35ஆம் வசனம். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு. எங்கிருந்து வந்துச்சு அக்கினி? கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து தூபம் காட்டினாங்களே 250 பேரையும். பாத்தீங்களா? எத்தனை பேரா? 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஹல்லேலூயா. இதுதான் சம்பவங்க. இந்த சம்பவம் எப்போ இது 250 பேருக்கும் அவங்களோடு இருந்த கூட்டாளிகளுக்கு நடந்துச்சோ, இதை இஸ்ரேல் ஜனம், முழு இஸ்ரேல் ஜனம் பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஐயோ உங்களுக்கு என்ன அறிவு இருக்குதா? இப்படி மோசமானவங்களாகிறீங்களே. மோசே ஆரோனை பார்த்து திட்டுறது ஜனங்கள்லாம். இப்போ இவங்களே திட்டி இவங்களே ஆப்போசிட்டாகி சத்தாங்க. இப்போ இஸ்ரேல் ஜனங்க எல்லாரும் இந்த 250 பேர் கொண்டுட்டாங்களே. இவங்க எவன் நிற்க சொன்ன ஆப்போசிட்டா கொண்டு ஆண்டவர் மோசே ஆரோன் கிடையாது. நிறைய பேர் பண்ணுறது இப்படி தாங்க. அவன் தவற பேசுறது இல்லை, அவனுக்கு வந்து நடக்கிறதுக்கு காரணங்களை பேசுறது இல்லை. ஐயோ செத்துட்டானே, ஆமாம் சாவான். ஆண்டருக்கு விரோதமாக இளமனா எவனும் சாவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுலெல்லாம் ஐயோயோ கியோயோ எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னது தான். 250 பேர் செத்தானுங்களா? செத்த உடனே இஸ்ரேல் கூட்டெல்லாம் ஒன்றாயிட்டு அவங்களெல்லாம் பண்ணுறாங்க, மோசேவுக்கு ஆரோனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் ஏற்படுத்தின ஆட்கள், ஆண்டவர் யாரை ஏற்படுத்தினாலும் அவங்க சொன்ன மாதிரி கேட்டு போனால் அவங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா அவ்வளோதான் காலி. சோத்திரம். அல்லேலூயா. இங்கே என்ன நடந்துச்சு பாருங்களேன். 41ஆம் வசனத்தில் 41. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். யார் ஜனம்? ஏன் கேவலமா இருக்குது? யார் ஜனம்? அவங்க சத்தம் கர்த்தர் ஜனமா பிசாசு ஜனமா? நீங்க சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக எழும்பினவன் கர்த்தரின் ஜனமா? எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அறிவு கட்டவங்க கர்த்தரின் ஜனமா? கர்த்தரின் ஜனம் என்ன செய்யும்? கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்தும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உதவியாக நிற்கும். அதான் கர்த்தருடைய ஜனம். கர்த்தருக்கு ஆப்போசிட் எழும்பினவன் கர்த்தருடைய ஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சொல்கிறது இஸ்ரேல் ஜனங்க. கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்? கொண்டு போட்டாங்களாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஜனத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கொண்டு போட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நாளும் கொள்ளடிக்க மாட்டார். கர்த்தருக்கு விரோதமான எழும்பின ஜனங்களை மாத்திரமே கர்த்தர் கொள்ளடிப்பார். வாசிங்க. அதுக்கு அர்த்தது விரோதமாக சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி
ஆசரிப்பு கூடாரத்திற்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், கொஞ்சம் தூரமா விலகி போங்க, ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கத்தை இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று என்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க மாட்டீங்களாமா? இப்போ நல்லா கவனிக்கணும். அங்க 250 பேர் செத்துட்டாங்களா? ஒரு சிலரை பூமி வாய் திறந்து மிங்கிச்சா? அதுக்கு இஸ்ரேல் ஜனம் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. எல்லாம் ஒன்னாயிட்டு மோசேவுக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக பேச தொடங்கிட்டாங்க. எப்போ தொடங்கினாங்களோ கர்த்தருடைய மேகம் மீண்டும் இறங்கிச்சு. எப்போ கர்த்தருடைய மேகம் இறங்கிச்சோ ஆண்டவர் மோசே கூட பேசினார். மோசே, இந்த ஜனங்களுக்கு விட்டு தூரம் போங்க, என் கோபம் இறங்கி நிற்குது, ஒரே நிமிஷத்தில் இந்த ஜனங்களை அழிச்சு போட போகிறேன். அப்போ பைபிள் என்ன சொல்லிக்கு தெரியுமா? அந்த மோசேவும் ஆரோனும் ஆணுடைய பாதத்திலே முகம் குப்பரையாய் விழுந்தார்கள். எதுக்கு தெரியுமா? ப்ளீஸ் ஆண்டவரே, என் ஜனங்கள் என்ன பண்ணாத, அழிச்சிடாத விழுந்தாங்க, முகம் குப்பரையாக விழுந்தாங்க. அதுக்குள்ளே என்ன வந்துச்சு? அவங்களுக்குள்ளே தேவனுடைய கோபம் அதிகமானதுனால வாதை அவர்களுக்குள்ளே வந்துச்சு. தெகுல்லு அப்படின்வாங்க. என்ன வந்துச்சு? வாதை வந்துச்சு. வாதை வந்த உடனே ஜனங்களுக்குள்ளே சாகரம் அதிகமாயிட்டாங்க, செத்துனுக்கிறாங்க. வாதை அப்படியே அட்டாக் ஆகிறது, அப்படியே சாகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்றார் ஆரோனை பார்த்து, ஆரோன் சீக்கிரமாய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு இவங்க செஞ்ச பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி செய். அப்போதான் இந்த தேவனுடைய கோபம் நீங்கும். அப்போதான் அந்த வாதைகள் இவங்களை விட்டு நீங்கி போகும். அப்பொழுதுதான் ஆரோன் ஆண்டவரை முறையிடுகிறான். வார்த்தையினால் அல்ல, ஜபத்தினால் அல்ல. ஒரு முறை என்ன முறை தெரியுமா? அந்த தூப கலசத்தை எடுத்து, அந்த தூப வர்க்கத்தை எடுத்து ஆண்டவருக்கு சந்நிதியிலே செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்க பாருங்க, இந்த பக்கம் செத்து போயிருக்காங்க, இந்த பக்கம் உயிரோடு இருக்காங்க. அவங்க நடுவில் போய் நின்ட்டாரு ஆரோன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள்லாம் உயிரோடு இருக்கீங்க, பின்னாடி இருக்கவங்களாம் செத்துட்டாங்க, இப்போ நடுவில் போய் நின்ட்டாரு. எதுக்காக நடுவில் நின்னாருன்னு சொன்னால், தேவனுடைய கோபம் இதை தாண்டி இப்படி போகாமல், அந்த வாதம் இப்படி ஜனங்களுக்குள்ளே போகாமல் ஆண்டவர் வந்து பார்த்துட்டு உடனே அந்த தூப வர்க்கத்தில் நிற்கிற ஆரோனை பார்த்து அந்த வாதையை கர்த்தர் நிறுத்தினார். ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம பார்க்கின்ற போது, ஆமாம் 48ஆம் வசனத்தை பாருங்கள். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு நடுவில் நின்றான்? அம்மா சொல்லுங்க, யாருக்கு நடுவில்? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நின்றான். எதுக்குன்னு சொன்னா, போதுமாண்டவரே, இது வரைக்கும் செத்துட்டாங்க, என் ஜனம் தவறு செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்களுக்காக உயிரோடு இருக்கிறவங்க பக்கத்தில் நின்று இந்த ஒரு வாதை இந்த ஜனங்களுக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு, அதுதான் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற ஒரு மன்றாட்டு. ஏன்னா ஒரு ஆசாரியன் அவனுடைய ஆக்டிவிட்டீஸில் தான் கர்த்தருக்கு முறையிட வேண்டும். அந்த தூப வர்க்கத்தை ஆண்டவர் பார்த்த உடனே, பரிகாரத்திற்காக செய்யப்படுகிற ஒரு தூப வர்க்கம், உடனே கர்த்தர் அந்த வாதையை நிறுத்திவிட்டார். மீண்டும் திரும்பி அந்த வசனத்தை வாசித்து பாருங்க.
எத்தனை பேர் வாதையில செத்துட்டாங்களோ பாருங்களா. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜனங்களுக்காக என்ன பண்ணாம்? ஆரோன் நின்றான். சொல்லுங்க. ஜனங்களுக்காக என்ன பண்ணான்? எதை எத்துன்னு? தூப வர்க்கத்தை எடுத்துன்னு ஜனங்களுடைய பிராயச்சித்தத்திற்காக நின்றான். அப்பொழுது அந்த வாதை நின்றது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ வாதை அம்பிக்கிறது யாரு? வாதை அனுப்புறது யாரு தான்? ஆண்டவர். வாதை அனுப்புறது யாரு? ஆண்டவர் தான். அனுப்புறதுக்கு காரணம் இருக்குதா? ஜனங்கள் எங்கெல்லாம் திமிரு பண்ணுறாங்களோ, கொழுப்பு ரொம்ப ஆகுதோ ஜனங்களுக்கு உலகத்தில், எங்கெல்லாம் ஆண்டருக்கு விரோதமாகலாம் வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் வாதைகள் வரும். சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வாதைகளை வரும்போது உணர்வான், ஆண்டருக்கு நேராக திரும்புவான். அதுக்காக தான் வாதைகள் வரும். இங்கே பார்த்தீங்களா? ஆண்டருக்கு விரோதமாக எழும்புறதுனால தான் ஆண்டர் கொண்டாரு. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனெல்லாம் சொல்லியிருக்கணும், டேய் அவங்க பண்ணது தப்புடா, அதனால தான் ஆண்டருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு இருக்காத. அவங்க செத்தவங்களோடு கலந்துக்கினாங்க. ஜனம் எல்லாம் செத்தவங்களோட கலந்துன்னு அவங்களும் ஆண்டரை தப்பா ஊழியக்கார தப்பா பேச ஆரம்பித்தாங்க. ஆமாம், என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்காக தான் அவர்களுக்குள்ளே தேவனுடைய கோபம் இறங்கி வந்து வாதைகள் வந்துச்சு. எத்தனாயிரம் செத்தாங்களாம்? 14,700 பேருங்க. 1-2 இல்லை, 14,700 பேரை அந்த வாதை கொன்று போட்டது. ஆரோன் நிற்காம போயிருந்தாரனா இன்னும் எத்தனாயிரம் பேரை கொண்டிருக்குமோ தெரியாது அந்த வாதை. மோசே சொல்றார், மோசே ஓடு ஓடு ஆரோன். போயிட்டு நிற்கிறாரு, தடையா நிற்கிறார். போயிட்டு தூப வர்க்கத்தை எடுத்துட்டு தடையா நிற்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு ஆரோனுடைய தூப வர்க்கத்தையும் ஆரோனை பார்த்து அந்த வாதையும் பின்னோக்கி போகிறது. அந்த வாதையும் தேவனுடைய கோபம் பின்னோக்கி போகிறது. அப்படி ஜனங்களை வாதையிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஆரோன் ஜனங்களுக்காய் மன்றாடினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நீயும் நானும் இந்த செயின் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், நைட் ப்ரேயர், இன்னும் தனிப்பட்ட ப்ரேயர், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிக்கிறோம்? எதுக்கு தெரியுமா? ஒரு பக்கம் செத்தவர்கள், இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கிறவர்கள். நீயும் நானும் ஆரோனை போல, ஆசாரனை போல தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் 2 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்படாத கூட்டம். அப்போது 2 பேருக்கு நடுவில் நிற்கணும். ஆண்டவரே, இவங்களை ரட்சிச்சிருக்கிறீங்க, இவங்களை ரட்சிக்கப்படாமல் சாவுக்கு ஏதுவாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நிற்கணும். நீ உங்கள் குடும்பத்துக்காக நிற்கணும், நீ உங்கள் ஊருக்காக நிற்கணும். நீ நான் சொல்லட்டும், யாரெல்லாம் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை தெரிஞ்சுக்கொள்ளாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் உண்மையான சத்தியத்தை அறியாமல் இருக்காங்களோ, அவங்களுக்கு சாவுக்கு ஏதுவாக நிற்கிறவர்கள். செத்த பிறகும் அவங்களுக்கு வாழ்வு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செத்த பிறகும் வாழ்வு உண்டு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ நீயும் நான் நிற்க வேண்டியது யார் பக்கத்தில் நிற்கணும்? உயிரோடு இருக்கிற ஒரு பக்கத்தில் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உயிரோடு இருக்கிறவர்கள் மேலே என்ன வந்துடக்கூடாது? தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம், கோபாக்னி வரக்கூடாது. ஆண்டவரே, ஆரோன் நின்றது போல நீயும் நானும் ஆரோன் நின்றது போல எங்கள் குடும்பத்துக்காக நிற்கணும். அருமையான ஆண்கள், தலைவர்கள், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தலைவர்கள். உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லாம் பார்க்கிற நீங்கள் தான் ஜபத்திலே முழங்காலில் நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காய், உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய், உங்களுடைய குடும்பத்தின் செல்பிக்காய் நிற்க வேண்டும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கின்ற போது வாலிப வயது வந்த பிள்ளைகள் சொன்ன பேச கேட்காம இன்றைக்கு ஆடாத ஆட்டம், பாடாத பாட்டு எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார்கள். அவளுக்காய் நிற்க வேண்டும். ஒரு அப்பாவாக நிற்க வேண்டும். அன்றைக்கு ஆரோன் நின்றதனால்தான் வாதைகள் நின்றது. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே சாபங்கள் வராமல் இருப்பதற்காக, நோய்கள் வராமல் இருப்பதற்காக, விபத்துகள் நேரிடாமல் இருப்பதற்காக, பிசாசு கொள்ளையாடாது இருப்பதற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காய் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆரோனை போல, ஆசாரனை போல நிற்க வேண்டும்.
அப்பொழுது கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இதை விட்டுட்டு கோராகு போல ஆப்போசிட் ஆகிறத மறக்கணும், ஆப்போசிட்டான எண்ணத்தை விடணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கோராகின் பேச்சை கேட்டவர்கள் சாவுதான், ஆனால் மோசே ஆரோன் பேச்சை கேட்டவர்களுக்கு வாழ்வு தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறாய்? நான் சொல்லட்டும், உன்னால் முடிஞ்சால் செய், முடியாவிட்டால் தவறிக்கொள். ஆப்போசிட் ஆகாத, எங்குமே விரோதமாய் பகைக்காதே. ஒருவேளை பிரியமானவர்களே, ஒருவேளை அநியாயத்தை கேட்கலாம், தட்டி தவறில்லை. ஒருவேளை தவறாக போகிறத கேட்கலாம், தவறில்லை. ஆனால் தேவ திட்டத்தில் போகிறதுக்கு ஆப்போசிட்டாக கொடுக்க வராதே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு ஜெபம், ஆரோன் ஜனங்களுக்காய் மன்றாடின மன்றாட்டு. அல்லேலூயா. மூன்றாவது நபர் செய்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம் வேகமாய். 1 சாமுவேல். இதை சொல்லிவிட்டு நான் வேகமாய் இன்றைக்கு இந்த ஒரு சங்கீதத்திலிருந்து படித்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்னும் தொடர் செய்தியாக இது நடக்கப் போகிறது. இன்னும் யாரெல்லாம் முறையிட்டார்கள் என்று பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த செய்தி தொடர் செய்தியாக நாம் படிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். அதில் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். அல்லேலூயா. அதில் நீங்கள் இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வீட்டில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 9-10 வசனங்களில் கூட அப்படியே தொடர் செய்தியாக இதை பார்க்கின்ற போது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கின்ற போது யார் இந்த சாமுவேல் என்று நாம் பார்த்தால், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, யாரு? இஸ்ரவேலுக்கு முதல் தீர்க்கதரிசி. சாமுவேல் ஒரு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ், லைக் எ ஜட்ஜ். பிரியமானவர்களே, மோசே காலம் லீடர்ஷிப் காலம், மோசேவுக்கு அர்த்த காலம், யோசுவா காலம், அது கூட லீடர்ஷிப் தான் காலம். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் லீடர்ஷிப்பை வைக்காம ஜட்ஜஸை உருவாக்கினார், நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அந்த நியாயாதிபதிகளிலே கடைசி நியாயாதிபதியாக இந்த சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. முதல் தீர்க்கதரிசி இந்த சாமுவேல் தான் முதல் தீர்க்கதரிசி. அப்போ நியாயாதிபதி காலம் க்ளோஸ் ஆகுது, தீர்க்க தரிசன காலம் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தேசம் விரோதமாக எழும்பி வந்து யுத்தம் பண்ணினே இருந்துச்சு. அந்த தேசத்தின் பேர் தான் பிலிஸ்திய தேசம். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கும் பிலிஸ்தியருக்கும் யுத்தம் நடந்தே இருக்குது. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது பிலிஸ்தியருக்கும். அப்படி அந்த நாட்களில் பிலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், நிற்காமல் ஓடி போயிட்டாங்க. அப்பொழுது ரொம்ப வேதனைப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஐயோ, நம் தேவனுடைய பிள்ளைகளாச்சே, நமக்கு எதுக்காக வெற்றி கிடைக்கல, எதுக்கு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப வசனப்பட்டாங்க. அப்போது ஒரு மீட்டிங் போட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து. மீட்டிங் போட்டு, இல்லை கர்த்தருடைய வல்லமை நமக்கு கூட வரல, அதனால தான் நம்ம செத்துட்டோம், அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ கர்த்தருடைய வல்லமை நம்மளோட வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருடைய வல்லமையை வருவதற்கு ஒன்றை பயன்படுத்தினாங்க. அதன் பேர் என்ன தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மந்தசா. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் இப்பொழுது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். ஆமாம், அதை நாம் வாசிக்கும் போது 3ஆம் வசனம், உடன்படிக்கை பெட்டி.
உடன்படிக்கை பெட்டி. ஜனங்கள் திரும்பி பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன சிலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். ஒரு கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போனாங்க. அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. 4000 பேர் செத்துட்டாங்க அந்த யுத்தத்தில். அப்பொழுது ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இல்லாதனால செத்துட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய வல்லமை இருந்துச்சு, தேவனுடைய சக்தி இருந்துச்சு, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கின்ற போது அவர்கள் யோர்தானிலே தாண்டி போவதற்கு ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கையை 4 ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? காலை வச்சாங்க தண்ணியில். காலை வச்ச உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த மேலிருந்து ஓடி வருகிற தண்ணி கீக்கு அப்படியே நின்று போச்சு. அப்போ ஆசாரியர்கள் காலை வச்சதுனால இல்லை, ஆசாரியர்கள் மேலே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்த வல்லமை மேலிருந்து வந்து கொண்டிருந்த தண்ணீரை நிற்க வச்சிச்சு. அப்போ வல்லமை உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்துச்சு. இப்போ 2வது காரியம், எரிகோ மதில்கள் தடையாக வந்துச்சு. அப்போ எரிகோ மதில்களை விழுந்து போகும்படிக்கு 7 நாள் அவத்தை சுட்டி வந்தாங்க. அப்போ வரும்போது உடன்படிக்கை பெட்டியை தான் சுமந்து சுட்டி வந்தாங்க. அப்போது அங்கே வல்லமை வெளிப்பட்டது. அதில் சொல்ல மாட்டிங்களா? அப்போ உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குது? தேவன் இருக்கிறார், தேவ வல்லமை இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் வருதோ அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே ஜெயம் உண்டாகிறது, அங்கே வல்லமை வெளிப்படுகிறது. அதை தான் இவர்கள் நம்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சைன்யத்திற்குள்ளே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது யுத்தத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள் பிலிஸ்தர்களுக்கு விரோதமாய். அப்பொழுது ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ஓ, கர்த்தருடைய வல்லமை வந்துச்சு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இன்னும் ஜெயம் கேரண்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போயின்னுக்கிறாங்க. இந்த சத்தம் பிலிஸ்தர்களுக்கு கேட்டுச்சு. அவங்க பயந்துனுக்கிறாங்க. அடாடாடா, அம்மா உடன்படிக்கை பெட்டின வல்லமையானது, பராக்கிரமம் உள்ளது, தேவன் இருக்கிறாரு, அவங்க நடுவில் தேவன் வந்துட்டாரு, நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு பயந்துனே யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த யுத்தத்தில் மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி, தேவனுடைய பெட்டியில் வல்லமை இல்லையா? தேவனுடைய பெட்டியில் சக்தி இல்லையா? தேவனுடைய பெட்டியில் தேவன் இல்லையா? அப்போ ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயித்திருக்கணும் அல்லவா? ஹலோ பிரதர்ஸ், இருக்கீங்களா இங்கே? பெட்டி வந்துச்சுன்னா ஜெயம். அப்போ பெட்டி வந்துச்சு, ஜெயம் இல்லையே, என்ன காரணம்? இன்னைக்கும் நிறைய குடும்பங்களிலே சிலுவை இருக்கிறது, ஏசப்பா படம் இருக்கிறது, பைபிள்ஸ் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, ஆனால் தோல்வி. வை காரணம் என்ன? கிறிஸ்தவ குடும்பம், இந்த குடும்பத்திற்கு இயேசுவே தலைவர் எழுதியிருப்பார்கள். வீடெல்லாம் சிலுவை, வீடெல்லாம் இயேசுவின் படங்கள், வீடெல்லாம் வசனங்கள், வீடெல்லாம் பாடல்கள், வீடெல்லாம் சந்தோஷ சத்தங்கள். ஆனால் ரிசல்ட், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஒரு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டே இருப்பாரு, ஆமா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆன பேஷண்ட் அவுட் ஆவாரா? நீங்க சொல்லணும். ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் என்ன ஆகணும்? ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆபரேஷன் சக்சஸ் ஆ பேஷண்ட் டெத்தா? ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நிறைய குடும்பங்களிலே இப்படிதான் எல்லாம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கிறதுக்கு அத்தனை இருக்கிறது, ஆனா கிறிஸ்து இல்லை. அதான் பிரச்சனை. கிறிஸ்து ஏன் இல்லை? கிறிஸ்துவுக்கு வேண்டியது உள்ளத்தில் இல்லாததுனாலே கிறிஸ்து இல்லை. இங்கேயும் அப்படிதான் நடந்தது. பெட்டியில தேவன் இருக்கிறார், பெட்டியில தேவ வல்லமை இருக்கிறது, பெட்டியில தேவனுடைய அற்புதங்கள் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. பட் அவர் அமைதியா இருந்தார். ஏன் அமைதியா இருந்தார் என்று சொன்னால், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் தகுதியானவர்கள் அல்ல. ஏன் தகுதியானவர்கள் அல்ல? தேவன் அற்புதம் செய்யணும்,
ஆனால் அவங்க கும்புறதெல்லாம் வேற, அவங்க நம்புறதெல்லாம் வேற. சோத்திரம். தேவன் மட்டும் உதவி செய்யணும், தேவன் மட்டும் ஹெல்ப் பண்ணணும், ஆனால் அவங்க பின்பற்றுறதெல்லாம் வேற. என்னாச்சு? உடன்படிக்கை பெட்டி போச்சு, ஆனாலும் ஜெயம் இல்லை. அதுக்கு மாறாக 30,000 பேர் செத்தாங்க அந்த யுத்தத்தில். எத்தனை பேர்? 30,000 பேர். இப்போ புரியல, கர்த்தருடைய பெட்டி வந்துச்சுன்னா ஜெயம் கிடைச்சிருமே நினைச்சுமே, அப்போ ஏன் ஜெயம் கிடைக்கல? அப்போதான் சாமுவேல் கிட்ட வர்றாங்க. அல்லேலூயா. அதை தான் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம். 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் வேகமா. 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்களா. அப்போதான் சாமுவேல் கிட்ட வர்றாங்க. சாமுவேல் என்ன சொல்றாரு பாருங்களா. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும், எப்படிங்களா? உங்க முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அல்லேலூயா. சொல்லுங்க கை தூக்கி அல்லேலூயா. என்ன நடந்தது இங்கே? சாமுவேல் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, உங்க முழு இருதயத்தோட கர்த்தர் பக்கம் திரும்பினால். திரும்புங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்புங்க அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கோ திரும்பி இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிதானே பிரதர்? இப்போது பாஸ்டர் இங்கே உக்காந்துக்கிறாரு, பாஸ்டருக்கு திரும்பாம நான் அப்படி திரும்பி நிற்கிறேன். அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுவார்? என்ன இப்படி திரும்பு அப்படின்னுவார் இல்லைங்களா? இப்போ நான் உங்கள் பக்கம் பார்த்துனுக்கிறேன், நீ என் பக்கம் பார்த்துனுக்கிற, நான் உங்கள் பக்கம் பார்க்காம அப்படி பேசின்னு இருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி திரும்பியா அப்படின்னுவீங்க. அப்படி தானே? நல்ல சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க தேவன் பக்கம் பார்க்காம, தேவன் பக்கம் திரும்பாம வேறொரு பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்க. ஹலோ, இருக்கீங்களா இங்கே? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் மூஞ்சி திரும்பும், உடம்பு திரும்பும், மனசு திரும்பாது. அதான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்படித்தானம்மா? உடம்பு திரும்பும், மூஞ்சி திரும்பும், ஆனால் மனசு திரும்பாது, உள்ளம் திரும்பாது. அது வேற எங்கோ இருக்கும். அது சர்ச்சுக்கு வந்தாலும் மனசெல்லாம் உன்னை சுட்டி தான், வாழ்க்கையெல்லாம் உன்னை சுட்டி தான். ஆடுற சுட்டி இல்லை, வேற யாரோ சுட்டி தான் அங்கே சுற்றின்னு இருக்கும். அப்போது ஜெயம் கிடைக்காது. ஏன்னா உள்ள வேற இடத்துல இருக்கு, ஆள் மட்டும் இங்கே இருக்க, அதுவும் வரணும் இங்கே. அப்படி இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆடுற பக்கம் திரும்பாம அவங்க அஷ்டாரோத் பக்கம், அந்நிய தேவர்கள் பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பினா ஆண்டவர் உங்கள் பக்கம் திரும்பாரு, அப்போ தான் நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகலை? புரியல. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் இல்லாதது காரணம் கர்த்தர் அல்ல, நீதான். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவோ வசனத்தை கேட்டோம், எவ்வளவோ சர்ச்சுக்கு வந்தோம், எவ்வளவோ வேதத்தை படித்தோம், எவ்வளவோ ஜெபிச்சோம். உன் குணம் மாறலைன்னா, உன் சுபாவம் மாறலைன்னா, உன் மனசு மாறலைன்னா, உன் இருதயம் மாறலைன்னா, உன் பேச்சு மாறலைன்னா, உன் மூச்சு மாறலைன்னா, உன் வாழ்க்கை மாறலைன்னா, நீ என்னெல்லாம் செய்தாலும் ஜெயம் கிடைக்காது. கர்த்தர் சும்மா தான் இருப்பார். ஆனால் நீ திரும்ப வேண்டியது திரும்பிச்சனா போதும், கர்த்தர் உடனே ஆக்ஷன், உடனே கர்த்தர் இறங்குவார். இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? சாமுவேல் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்க என்ன பண்ணாங்க? ஓன்னு அழுக ஆரம்பிச்சாங்க. ஓன்னு எல்லாரும் அவங்க பாவங்களை அறிக்கை பண்ணாங்க. ஐயோ, நான் கர்த்தர் பக்கம் திரும்புறோம், எங்களுக்கு ஜெயம் வேணும், நாங்க பிலிஸ்தீனை ஜெயிக்கணும், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். என்ன பண்ணிட்டோம்? அப்போதான் சாமுவேல் கூப்பிட்டாரு, மிஸ்பாக்கு வாங்க அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வாங்க? ஆமா, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஜெயம் வரணும்னா ஜீசஸ் பிளெஸிங் வாங்க. சொல்லுங்கம்மா, ஜீசஸ் பிளெஸிங் மினிஸ்ட்ரிக்கு வாங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க. ஆமாம், ஜீசஸ் பிளெஸிங் மினிஸ்ட்ரிக்கு வந்து செயின் ப்ரேயர் பண்ணுங்க, உபாஸ் ப்ரேயர் பண்ணுங்க, நைட் ப்ரேயர் பண்ணுங்க, வீட்டில் தூங்காதீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா பக்கத்தில்.
எல்லாம் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மிஸ்பா என்றால் அது நியாயம் தீர்க்கிற ஒரு இடம், ரெண்டாவது பலி கொடுக்கிற இடம், மூன்றாவது ஜெபிக்கிற இடம். அல்லேலூயா. மிஸ்பா மீன்ஸ், ஏன்னா ஒரு சில பிளேசஸ்லாம் இந்த சாமுவேல் நியாயம் தீர்த்துனே வந்தார். இப்போ லைக் எ கோர்ட் வந்து எல்லா இடத்துல இருக்காது, ஒரு சில இடத்துல இருக்கும் இல்லைங்களா? ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஜில்லா கோர்ட், அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். சேம் லைக் இங்கே இஸ்ரவேல் நாட்டில் அங்கங்கே நியாயம் தீர்க்கிற ஒரு ஷெல்டர்ஸ், ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் மிஸ்பா. இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. பெத்தேல் என்ற ஒரு பிளேஸ், கில்கால் என்ற ஒரு பிளேஸ், ராமா என்ற ஒரு பிளேஸ், மிஸ்பா என்ற ஒரு பிளேஸ். இதிலெல்லாம் வந்து நியாயம் தீர்த்துனே வந்தாராம் மோசே, சாமுவேல். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் மிஸ்பா. அப்போ நீங்கள் எல்லாம் மிஸ்பாவுக்கு கூடி வாங்கன்றாரு. எல்லாரும் மிஸ்பாவுக்கு போகிறாங்க. மிஸ்பாவுக்கு போய் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்கள் மேலும் மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் இவர்களுக்காக சாமுவேல் மன்றாடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேல் என்ன மன்றாடுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க இந்த ஜனங்கள் அப்படின்னு ஒரு பலியை செலுத்துகிறார், சமாதான பலியை செலுத்துகிறார். ஒரு பலியை செலுத்தி விட்டு இந்த செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலேயே பிலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்துடுறாங்க. அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, இப்போ தைரியமாக போங்க, பயப்படாத, இந்த முறை கர்த்தர் நிச்சயமாக ஜெயித்து கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ ஜபம் நடந்துனே இருக்குது. இங்கே சாமுவேல் இவர்களுக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறார், பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் யுத்தம் நடக்கிறது. இப்போ யுத்தம் வேறு விதமாய் மாறி விடுகிறது. அதை வாசித்து நான் க்ளோஸ் பண்ணுறேன், நேரம் கூட போச்சு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ என்ன நடந்ததோ பாருங்கள். ஆமா, 9-10 வசனங்களை வேகமாய் வாசிப்பீர்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கைத்தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பெலிஸ்தியர் விழுந்தார்கள். கர்த்தர் விழப்பண்ணினார். இஸ்ரவேல்கள் ஜெயித்தார்கள். ஜெயம் கர்த்தராலே வருகிறது. ஜெயமோ கர்த்தராலே வருகிறது. குதிரையினால் அல்ல, சேனையின் பலத்தினால் அல்ல, ஈட்டினால் அல்ல, கத்தினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, அறிவினால் அல்ல, புத்தினால் அல்ல. ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. யாரால வருகிறது? கர்த்தராலே வருகிறது. பிரியமானவர்களே, அந்த ஜெயம் அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு வருவதற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ அதை தூக்கி போட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை நீ பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா உள்ளத்திலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் உன் சிந்தையிலே, உன் இருதயத்திலே, உன்னுடைய எண்ணங்களிலே பாவம் ஒளிந்திருக்குமானால் இன்றைக்கே தூக்கி எறிந்துவிடு, உனக்கு ஜெயம் வரும். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்த அதே தேவன் உனக்கும் ஜெயம் கொடுப்பார். உன் ஜெயத்திற்கு தடை நீதான். உன் வாழ்க்கையில் இருக்கிற தவறான பழக்கங்கள் தான். அது என்னவோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். உனக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அதை தூக்கி போட்டு விடு. அது சின்னதோ அது பெருசோ, அது சிந்தனை இருக்குதோ, அதுதான் உன் வாழ்க்கையில உயர்வுக்கு தடை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்ததனால் தான் உடனே ஆண்டவர் ரெஸ்பாண்ட் ஆனார். சாமுவேல் ஜபத்திற்கு உடனே பதில் கிடைத்தது. ஆமா பிரியமானவர்களே, நீயும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். உனக்கு ஜெயம் இல்லாததுக்கு காரணம் உன் வீட்டுக்கார அம்மா இல்லை, நீதான்.
அம்மா வீட்டுக்காரம்மா, உன் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் உன் வீட்டுக்காரர்ல நீதான். உன் பிள்ளைகளுடைய தோல்விக்கு காரணம் நீங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள். தேவனுக்கு இஷ்டமில்லாத நண்பர், தேவனுக்கு இஷ்டமில்லாத உறவுகள், தேவனுக்கு இஷ்டமில்லாத பழக்கங்கள், தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியங்களுக்கு உதறி தள்ளிவிடுங்கள். ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தர் 13 வாசிமா 13. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம், சாமுவேல் இருக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அல்லேலூயா. யாருடைய நாட்கள் எல்லாம்? சாமுவேல் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் பெலிஸ்தர் தலையை தூக்கல திருப்பி. அல்லேலூயா. யாருடைய கை வந்துச்சான்? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யார் கை? ஆமா, பணக்கார கையா? யார் கையே? பக்கத்துல இருக்கிறவங்க கையா? சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கை இறங்கி வந்தது. அந்த கையை ஜெயித்து வர்றவன் எவனும் இல்லை இந்த பூமியில. அந்த கை உனக்கு துணையா வரணுமா? உங்க குடும்பத்துக்கு துணையா வரணுமா? உங்களுடைய பிசினஸ்க்கு துணையா வரணுமா? உங்க வேலைக்கு துணையா வரணுமா? கர்த்தருடைய கை யாருக்கு துணையாய் வரும் என்று சொன்னால், கர்த்தர் பக்கம் திரும்புகிறவர்களுக்கு துணையாய் வரும். ஒருவேளை இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் குந்தி நடந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம், தோல்வியை பார்த்திருக்கலாம், வேதனையை பார்த்திருக்கலாம், அவமானங்களை பார்த்திருக்கலாம், நிந்தங்களை பார்த்திருக்கலாம், போராட்டங்களை பார்த்திருக்கலாம். இனி ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள். இனி விடுதலையை பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். வேறொரு சபை இருந்த கைத்தட்டி துள்ளி குதிச்சு ஆர்ப்பரித்திருப்பார்கள். நீங்க தூங்குகிற சபை. உங்களுக்கு ஜெயத்தினுடைய அருமை தெரியல, அதனால தான் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. வேறொரு சபைனா எனக்கு அந்த ஜெய கர்த்தர் கொடுத்துட்டாரு சொல்லியிருப்பாங்க. நீங்களா அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் பக்கம் நீங்க திரும்பினீங்களா, கர்த்தர் உங்க பக்கம் திரும்புவார். அவர் உங்க பக்கம் திரும்பினாரனா உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் சங்கரிக்கப்படுவான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு எந்த ஒரு ஆப்போசிட்டே கிடையாதே, நான் நல்லா தான் இருக்கிறேனே. நோ, ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பொல்லாத பிசாசு. ஒருவேளை மனிதர்கள்கிட்ட சமாதானமா இருக்கலாம், உன் முன்னேற்றத்தை தடக்கிறவன் ஒரு பிலிஸ்தியன் இருக்கிறான், அவன் தான் பொல்லாத பிசாசு. அன்றைக்கு டைரக்டா ஒரு பிலிஸ்தியன் இருந்தான், இன்றைக்கு இன்டைரக்டா ஒரு பிலிஸ்தனாக போராடுகிறான். உன் முன்னேற்றத்தை தடக்கும்படி, உன் சமாதானத்தை கெடுக்கும்படி, உன்னுடைய பிசினஸை குலைக்கும்படி, நீ உனக்கு வர வேண்டிய வருமானத்தை பறித்து கொள்ளும்படி ஒரு பொல்லாத பிசாசானவன் இருக்கிறான். இன்றைக்கு அவனை எதிர்க்கணும், நிற்கணும்னா உன் பலனால முடியாது. தேவ பலன் தேவைப்படுகிறது, தேவன் உதவி தேவைப்படுகிறது. எத்தனை பேர் இப்போ திரும்ப போகிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? வேகமாய் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்னும் தொடர் செய்தியாக இன்னும் யாரெல்லாம் கர்த்தருக்கு முறையிட்டார்களோ பார்க்கலாம். மோசே முறையிட்டதை பார்த்தோம், ஆரோன் முறையிட்டதை பார்த்தோம், சாமுவேல் முறையிட்டதை பார்த்தோம், அதோட இஸ்ரவேலும் முறையிட்டார்கள் என்று பார்த்தோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சிறு ஜெபத்தை நம்ம பண்ணலாம். ஒருவேளை 10th கிளாஸ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் ஒருவேளை இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்திருந்தால் ஒருவேளை மேபி எல்லாரும் முன்னே வந்து இந்த ப்ரேயரை அப்புறம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்காக ஃபேடு, பென்சில் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறோம். ஊழியக்காரர்கள் எங்கே இருந்தாலும் மேலே வந்துருங்க, அவங்களுக்கு நம்ம ஜாமானி கொடுக்க போகிறோம். ஒருவேளை அவங்களும் வரலன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நில்லுங்க. சோதரர் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாம் வருமானப்படுங்க. ப்ளீஸ் சார், க்ளோஸ் யுவர் ஐஸ். பக்கத்தில் பார்க்காத, உங்கள் மனசை பாருங்கள். உங்கள் மனசில் நீங்கள் கேளுங்க ஒரு கேள்வி. நான் எங்கே திரும்பி இருக்கிறேன்? சீரியல் பக்கம் திரும்பிக்கிறேனா? சினிமா பக்கம் திரும்பிக்கிறேனா? 24 மணி நேரம் மொபைல் ஃபோனேனா? ஜபமே இல்லையா? வசனமே இல்லையா? அப்போ அதுதான் உனக்கு கடவுள் ஆயிட்டுக்கிறான். எதில் நீர் அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறியோ கர்த்தர் பக்கம் திரும்பாம, அதுதான் உன்னுடைய தோல்விக்கே காரணம். அதை எடுத்து போட்டு சொல்லு, கேளு, ஆண்டர் கிட்ட கேளு. ஒரு நிமிஷம் திரும்பு, ஆண்டர் பக்கம் திரும்பு. ப்ளீஸ் எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் ஒப்பு கொடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் வாழ்க்கை கொடுத்துருங்க. ஏசப்பா, அப்பாப்பா, எனக்கு ஜெயம் வேணும் ஆண்டவரே, எனக்கு வெற்றி வேணும் ஆண்டவரே, நான் உன் பக்கம் திரும்புகிறேன் ஆண்டவரே, உன் பக்கமே இருக்கிற ஆண்டவரே, என்னை அற்புதமாய் ஜெயித்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. இதில் நான் ஜெயம் பெறாமல் இருக்கிறேன், நான் வளராமல் இருக்கிறேன்.
Holy Spirit of God, கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரோடும் நீர் உறவாடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை மாட்டிக்கொண்டிருக்கிறீர், திருப்பிக் கொண்டிருக்கிறீர், ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறீர். நன்றி ராஜா. ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரி வாழ்க்கையிலே தோல்விகள் போய் வெற்றி உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ மைட்டி காட், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுங்க. இயேசுவே, கரங்களை உயர்த்தி எல்லாமே. எஜமானரே, நேசரே. மைக் கொடுப்பா, ஊழியக்காரருக்கு மைக் எடுத்து பாடுங்கப்பா. என்ன எத்தனை முறை சொன்னாலும் அதே பழம். இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. சொல்லுங்க. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மோசே, ஆரோன், சாமுவேல் என்பவர்கள் உம்மிடத்திலே முறையிட்டார்கள். அவங்களுடைய முறைகளை கேட்டு, அவங்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் இறங்கி வந்தது போல எங்கள் முறைகளை கேட்டு இங்கே ஜேபிஎம் சபையில் முறையிடுகிற ஒவ்வொரு அவருடைய முறைகளை கேட்டு, இந்த லைவ் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய ஒவ்வொரு முறைகளை நீர் கேட்டு நீர் இறங்கி அற்புதம் செய்ய போகிறீர். உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலே நீட்டப்பட போகிறது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக உம்முடைய கரம் இருக்க போகிறது. தோல்விகள் வெற்றியாய் மாறப்போகிறது. கண்ணீர், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மாறி சந்தோஷமாய் மாட்டப் போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலே வெற்றியை காணப்பண்ணும், ஒவ்வொரு குடும்பங்களில் அதிசயங்களை காணப்பண்ணும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். அர்ப்பணித்த உன் பக்கம் திரும்பின ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இந்த நேரத்தில் நாம் 10th கிளாஸ்க்காக ஜெபிக்க போறோம். காணிக்கை கொடுப்பதற்கு முன்பு